அனைவருக்கும் வணக்கம். இந்த வீக்கான லெவல்ஸ் பார்க்கலாம். வீக்லி லெவல்ஸ் அனலைஸ்ல ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல இந்த வீக் எப்படி நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது முழுக்க பயிற்சிக்கான வீடியோ. இதை பற்றி தெரிந்தால் பயன்படுத்துங்க, இல்லை உங்க டெக்னிக்கல் கூட இது முயற்சினா பயன்படுத்திக்கோங்க, இல்லையா இதை தவிர்த்துடுங்க. ஏன்னா யார் யூடியூப்ல கொடுக்கறதும் எதையுமே நம்பக்கூடாது, யார் சொல்றதையும் நம்ம கேட்டுக்க கூடாது. நீங்க அதை பற்றி படிச்சு தெரிஞ்சிருந்தா நம்ம வர்த்தகம் பண்ணலாம், இல்லையா விட்டு. நான் இன்ட்ராடே கொடுக்கறது டோட்டலி வேற கான்செப்ட், பொசிஷன்ங்கிறது டோட்டலி வேற கான்செப்ட். அப்போ எல்லாமே மேக்ஸ் தான். பொசிஷனா இருந்தா என்ன, இன்ட்ராடேவா இருந்தா என்ன, எல்லாம் மேத்தமெட்டிக்ஸ் தான் அப்படிங்கிறது தான் என்னுடைய தியரி. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம வீக்லி லெவல்ஸ் பார்க்கலாம். நிஃப்டி ஃபர்ஸ்ட் 25 இருக்கு, 25,012 போனா செல் நியர், இதுக்கு பக்கத்துல போனா செல் ஆக. ஸ்டாப் லாஸ் 25,122. அது டே கேண்டில் க்ளோசிங் பேஸ்ல ஸ்டாப் லாஸ் வச்சு. பை நியர் 24,478 வந்தா பை, ஸ்டாப் லாஸ் 388. டே கேண்டில் க்ளோசிங் பேஸ்ட். டே கேண்டில் க்ளோசிங் பேஸ்ட் என்னால கொடுக்க முடியாது அப்படின்றவங்க ஒரு 15 மினிட்ஸ் வச்சு. 15 மினிட்ஸ் வச்சீங்கன்னா அது மறுபடியும் உள்ள வந்துட்டாங்கன்னா நீங்க மறுபடியும் என்ட்ரி எடுக்கணும். அதுதான் அதனுடைய ரூல். ஓகேங்களா? அப்போ இது இவ்வளவு பாயிண்ட்ஸ் ஒரு டே கேண்டில் வைக்கும் பொழுது பெருசா கீழே க்ளோஸ் வச்சாக்கலாம் பெரிய லாஸ் ஏற்படும். அப்போ எட்ஜிங்கோட தான் இந்த ட்ரேட் வர்த்தகத்தை செய்ய வேண்டும். இதனுடைய டார்கெட், மினிமம் டார்கெட் 100 பாயிண்ட், 100 பாயிண்ட்ஸ் மினிமம். ஓகேங்களா? அது மேக்ஸிமம் எவ்வளோன்றது நீங்க எட்ஜிங் எடுத்துட்டு அப்படியே ட்ரைனிங் பண்ணிட்டு போகலாம். மினிமம் 100 பாயிண்ட்ஸ் கிடைச்சா நீங்க புக் பண்றதுக்கு பிளான் பண்ணிக்கலாம். இப்போ எட்ஜிங்கோட எடுக்கும்போது அந்த 100 பாயிண்ட் தான் நம்ம மினிமம் டார்கெட் வைக்கிறோம்னா, இப்போ எட்ஜிங் எவ்வளவு பிரீமியத்தில் எடுக்கணும் அது நீங்க தான் முடிவு பண்ணணும். ஏன்னா எவ்வளவு பிரீமியம் அவுட் ஆஃப் மணியில் எடுக்கிறீங்களா என்ன ஏதுன்னு பார்த்து அந்த பிரீமியம் காஸ்ட்டை நீங்க எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்க ப்ராஃபிட் 70% உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் இதுல இருந்து. ஓகேங்களா? 30% பிரீமியம் போகும், அப்படி எடுக்கணும். இல்லை 40% அப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எட்ஜிங் ஓட்டு எடுக்கும்போது சிறப்பா இருக்கும். இது நிஃப்டிக்கு. இப்போ இந்த லெவல் நிஃப்டி நான் இந்த வீக் கொடுத்துட்டேன்னா ஆல்ரெடி மந்த்லி லெவல்னு ஒன்று கொடுத்துருப்பேன். நான் எப்பவுமே சொல்லுவேன் இயர்லி லெவல் ஒன்று இருக்கு. இயர்லி லெவல் ஆல்ரெடி சொல்லிட்டேன். 25,092 பக்கம் போச்சுனாக்கல மார்க்கெட்ல கேர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். கரெக்டா? போன இதுல வீடியோ நினைக்கிறேன், மந்த்லி வீடியோல இதுல சொல்லியிருக்கேன் 25,092. ஏன்னா இயர்லி வேல்யூ அது. அங்க போயிடுச்சுன்னா அலாட்டா இருங்க மார்க்கெட்ல, பொசிஷன்ல அப்சைடுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. அப்போ அது இயர்லி லெவல் பவர்ஃபுல்லானது. அதுக்கு அடுத்தது மந்த்லி லெவல் பவர்ஃபுல்லானது, அதுக்கப்புறம் தான் வீக்லி லெவல், அதுக்கப்புறம் தான் இன்ட்ராடே லெவல்ஸ் பவர்ஃபுல்லானது. அப்போ அந்த காம்பினேஷன் ஆஃப் பிரைஸ் தான் எப்படி நீங்க எடுத்து அதுக்குள்ள எங்க வரும்பொழுது என்ட்ரி எடுத்தா இன்னும் அக்யூரசி எப்படி இருக்குன்றதெல்லாம் நீங்க தான் முடிவு பண்ணணும். ஆல்ரெடி நான் மந்த்லி லெவல்ஸ் இதுக்கு போட்டேன் மந்த் முடிஞ்ச உடனே. ஓகேங்களா? அப்போ அதற்கேற்றாப்போல உங்களுடைய வர்த்தகத்தை பண்ணுங்க. இது நிஃப்டிக்கு. பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி 52,052 வந்தா செல் நியர், அங்க வந்தா செல் எடுக்கலாம். இங்க பை நியர் 50,642. அப்போ இங்க வரும் பொழுது இதுக்கு ஸ்டாப் லாஸ் 150 புள்ளிகள். இதுல இருந்து இதுக்கு மேல 150 புள்ளி, இதுல இருந்து இதுக்கு கீழே 150 புள்ளிகள் ஸ்டாப் லாஸ். டே கேண்டில் க்ளோசிங் பெஸ்ட். அவ்வளவு பாயிண்ட் நம்மளால கொடுக்க முடியாத எட்ஜிங்கோட தான் நீங்க எடுக்கணும். பேங்க் நிஃப்டிக்கு மந்த்லி லெவல்ஸ் நேற்று தான் போட்டிருக்கேன். ஏன்னா அது போன வாரம் தான் எக்ஸ்பைரி ஆச்சு புதன்கிழமை. அதனால நேற்று தான் அப்டேட் பண்ணியிருக்கேன் அதனுடைய மந்த்லி லெவல். அதையும் இதையும் மேட்ச் பண்ணிக்கோங்க. எங்க இதாக்குதோ அந்த இடத்துல வரும்போது உங்களுடைய ஆர்டர்ஸ் எட்ஜிங்கோட எடுப்பீங்கன்னாக்கல உங்களுடைய சக்சஸ் இது பயங்கரம். இந்த மெத்தட் பொசிஷன் கிளாஸ்ல ஒன் ஆஃப் தி மெத்தட் தான் இது. இன்னொரு மெத்தட் இருக்கு பொசிஷன் கால்குலேஷன், அது வேற டோட்டலி. ஓகேங்களா? நம்ம அதுக்கு போல வர்த்தகம் பண்ணுவோம். அப்போ இன்னைக்கு கேப் அப் கேப் டவுன் பெருசா இறங்குது அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லாம் நடக்கும். ஆனா மார்க்கெட் என்ன நீங்க நினைக்கிறபடி எல்லாம் நடக்காது. உங்க கால்குலேஷன் என்ன சொல்லுதோ அதன்படி நடக்கும். நம்ம ரூல் என்னவோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு நிஃப்டி இப்ப இந்த ஸ்டாப் லாஸ் 388, இந்த பிரைஸ்க்கு கீழே ஒரு ட்ரேட் ஆனார்னாக்கல நம்ம என்ட்ரி எடுக்க போட்டோம். கரெக்டா? இதுக்கு கீழே ஓப்பன் ஆயிட்டாருனா சரி. ஆனா இன்னைக்கு ஓப்பன் பிரைஸ் இருக்கு இல்லையா, இன்னைக்கு மார்க்கெட்ல ஓப்பன் ஆக போகுது இல்லையா, அந்த பிரைஸ் அது வெரி வெரி இம்பாக்டடா இருக்கும் அந்த இடத்துல. இன்னைக்கு ஓப்பன் பிரைஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்டா இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு ஏற்றாப்புல உங்களுடைய வர்த்தகத்தை செயல்படுத்துங்க. இன்னைக்கு இதை சொல்றேன். இது வீக்லி லெவல் பொசிஷன் எடுத்து நீங்க அழகா வர்த்தகம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.